வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஜி5ல ரிலீஸ் ஆகிருக்க வெடுவன் அப்படின்ற ஒரு தமிழ் வெப்சீரிஸுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸை லீட் பண்ணியிருக்காங்க கண்ணா ரவி அவர்கள், சம்பத் அவர்கள். இந்த வெப்சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காங்க பவன் அவர்கள். இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரலி 25 to 30 மினிட்ஸ் தான் ஒரு எபிசோடுமே. நீங்கள் ஈஸியாக கடந்து போயிடலாம். அது ஈஸியாகவும் கடந்து போயிடலாம். அது ஏன் என்னன்றதை டீட்டெயிலாக நான் ரிவ்யூவில் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். வெடுவன் இந்த வெப்சீரிஸுடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸுக்கும் ஒரு பிரபல ரவுடிக்கும் உண்டான ஒரு ஃபேஸ் ஆஃப். ஸோ போலீஸோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா என்கவுண்டர் பண்ணுறது தான். ஸோ என்கவுண்டர் லிஸ்ட்டில் இவர் பேர் வருது. இவர் யாரை எதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய கதையாக தான் இந்த கதையானது நகருது. ஆக்சுவலி ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் மட்டும் இல்லை, ஆக்சுவலி ஒரு ஹீரோவாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள். ஸோ அவருக்கு இந்த சில டாஸ்க்லாம் கொடுக்கப்படுது. இந்த கதையை கேட்கும்போது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு எதுவும் இல்லை, ஜிகிர் தண்டா தான். ஸோ ஜிகிர் தண்டாவை வெப்சீரிஸாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸ்னு கூட சொல்லலாம். சரி, இந்த வெப்சீரிஸோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ்னா கண்டிப்பாக கண்ணா ரவி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. முக்கியமாக இந்த வேரியேஷன் காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் பண்ணுற சில அட்ராசிட்டிஸ், அப்புறம் அவர் பண்ணுற சில விஷயங்கள்லாம் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற வகையில் தான் இருந்தது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். சம்பத் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக ரவுடியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது. அவர் ரவுடியாகவே என்னால் சுத்தமாக ஒரு ஃப்ரேமை கூட பார்க்க முடியல. அது ஏன்னு சுத்தமாக தெரியல. அந்தளவுக்கு அவர் லுக் வைஸ் சூட்டே ஆகலை. ஒரு ராங்கான செலெக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல லுக்கு கொண்டு வந்திருக்கலாம், இல்லை அவருக்கே வேறு மாதிரி ஏதாவது லுக் கொண்டு வந்துருக்கலாம். பட் அவரோட நடிப்பு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நாடகத்தன்மையாக இருந்தது. நான் சீரியலில் பார்க்குற ஒரு நடிப்பு மீட்டர்லேயே இந்த வெப்சீரிஸில் நடிச்சிருக்காரு. ஸோ வேறு டிஃப்ரென்ஷியேட்டாக அதுவுமே தெரியல. சரி, இவர் மட்டும் தான் நடிச்சாரா பார்த்தா மேக்ஸிமம் எல்லா பீப்புள்ஸும் அப்படி தான் நடிச்சிருக்காங்க. கண்ணா ரவியை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் ஃபீல் தான் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த வெப்சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சீரியல் ஆக்ட்ரஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க, நடிச்சிருக்காங்க எல்லோரும். ஸோ ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. முக்கியமாக சீரியல் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா அது சீரியல் ப்ரோமோ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங் கரெக்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சீரியலில் எப்படி இருக்குமோ அந்த மீட்டரில் தான் இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம வெப் சீரிஸ் பார்க்குறோமா இல்லை எதை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கொஷின் எனக்குள்ளேயே கேட்க தோணுச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. என்ன தான் வந்து வெப் சீரிஸ் வந்து அடுத்தடுத்து உடனே மூவ் ஆகினாலும் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆக முடியல. அதுக்கான காரணமே நான் சொன்ன ஃபஸ்ட்டு தான். லைக் வந்து சீரியஸாக இதை என்னால் பார்க்கவே முடியல, அணுக முடியல. இதில் வந்து என்னென்னமோ வந்து பார்த்திங்கன்னா கோரமான சீன்ஸ் ஏதாவது வெட்டுறது கூட்டுறது இது மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ட்லாம் காட்டுறாங்க. பட் அது எதுவுமே உயிரோட்டமே இல்லை. அதுக்கு உயிரோட்டம்னு தாண்டி அது ரசிக்கக்கூடிய வகையில் சுத்தமாகவே இல்லை. அது வந்து அப்படியே கதையோட ஓட்டமாக போகுது. சரி, இது என்ன தான் முடிக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இந்த தவிர்த்து பெருசாக இம்பேக்ட் கொடுக்குற மாதிரியோ இல்லை வந்து ரொம்ப ஒர்த்ஃபுல்லான ஃபீலாக கொடுக்குற மாதிரியோ இந்த வெப்சீரிஸ் பெருசாக அமையவே இல்லை. எனக்கு சுத்தமாகவே ஒர்க் அவுட்டே ஆகலை. அதுக்கு காரணம் எதுன்னு சுத்தமாக தெரியல. அதுக்கு காரணம் முதல் காரணம்னா கண்டிப்பாக சீரியல் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஸோ மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸ் ஆனது பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தேரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ரகம் தான். நீங்கள் சீரியலை வேணால் ஒரு 8 எபிசோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இந்த சீரியலை நீங்கள் வேணால் பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சீரிஸை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.5. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் இந்த மாதிரியான மூவி ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.